ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? இல்லை சும்மா அப்படியே ஒரு வீடியோ போடலாம், நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்மளோட ப்ராப்ளம்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு குட் நியூஸ். என்னோடய சேனல் வந்துட்டு எப்படியோ மானிட்டரைசேஷன் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஐம் ஸோ ஹாப்பி. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் நான் வருவேன், ஒரு நாளைக்கு வருவேன், ஃப்யூச்சரில் வருவேன். வந்தேன், பாஸ்டில் ஒரு 2-3 நாள் வந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் யாருமே வரல, ஒருத்தர் கூட வரல. உங்களுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா வரலையா? இன்னொரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நோட்டிஃபிகேஷன்லாம் எனக்கு வரல அப்படின்ட்டு. நோட்டிஃபிகேஷன்லாம் வரல. இந்த பாருங்கள், இந்த யூடியூப்கார வந்து ரொம்ப சதி பண்ணிட்டு என்ன பண்ணி தொலைகிறது. அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லணும்னு நினச்சேன், வேலண்டைன்ஸ் டே வந்தது, விஷ் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலையான்னு. ஏதோ பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸே பண்ணல வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. நான் நினச்சேன், சரி இதே என் ஃப்ரெண்ட் நான் லைவில் சொன்னேன், பட் இருந்தாலும் அதே சொல்கிறேன். உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்குன்னா கூப்பிட்னா சொல்லிடுங்க, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஏற்றுக்கிறது அவங்களோட விஷயம், ஏற்றுக்கிறது அவங்களோட விஷயம். சொல்லிட்டீங்கன்னா உங்களை மனசில் இருக்க பாரம் போயிடும்ல. அதனால் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மேபி நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே அவங்க மனசு மாறி அப்புறம் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம்ல. எவ்வளோ சூப்பரான ஐடியா இல்லை? எனக்கு தான் தோணும் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம். அதனால் நாட்டில் எவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு, எவ்வளவோ என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு. நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இல்லை, எனக்கு மனசில் அப்படியே மனசில் உறுத்துருச்சு என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் நான் சொல்லணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சொல்லிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து மேபி நீங்கள் சேர்ந்துடலாம். அதனால் அது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம டிவி கேக்கு ஓட்டு போட்டுருங்க எல்லோரும். சொல்லக்கூடாது தான், பட் ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள நான் சொல்கிற தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் எவ்வளோ நல்லது பண்ணலான்னு சொல்லிட்டு திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காரு. செய்யட்டுமே, ஹாப்பியாக இருக்கும்ல. பெண்கள்லாம் பாதுகாப்போட ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம்ல. ஃபஸ்ட்டு வந்தால் எதுனா டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிடுவார். நானும் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், பார்த்துருக்கீங்கள்ல. அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும், எல்லோரும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லலாம், நான் யார் மனசாவது ஹர்ட் பண்ணியிருந்தால், யாரையாவது கஷ்டப்படுத்தியிருந்தால், திட்டியிருந்தால், கேவலமாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. யூடியூப்காரனே நீயும் மன்னிச்சிரு. உன்னதான் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்கிறேன். மன்னிச்சிரு, தயவுசெய்து மன்னிச்சிரு. தயவுசெய்து என்னோட சேனலை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. பிகாஸ் ஒரு 10 வருஷம் இந்த சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன், உருப்படாத சேனலை. இனிமேலாவது இந்த 26லேயாவது உருப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணு, சரியா? அப்புறம் நான் என்ன சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை விஷயம். அப்படி எனக்கு ஏதாவது இன்சிடெண்ட்டாக ஏதாவது ஐடியா தோணுச்சு உங்ககிட்ட சொல்லணும்னு அப்படி தோணுச்சுன்னா உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், ஓகேவா? இது ஜஸ்ட் என்ன பேசுறதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஓகேவா? இதை வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு யாராவது ட்ரோல் பண்ணுறதுலாம் கிளம்பிடாதீங்க. ஜஸ்ட்டு சிம்பிள், அப்படியே என் மனசில் இருக்க ஆதங்கத்தெல்லாம் லைவில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தான் சொல்லியிருப்பேன். லைவில் யாரும் வரல, அதனால் வீடியோஸ் மூலமாக சொல்லிடலாம்னு சொல்லிட்டேன். தயவுசெய்து செய்யுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.